அனைவருக்கும் வணக்கம். பெரியநாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த வீடியோவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பங்குனி உத்திர திருவிழாவின் கடைசி பாகம் இது. அதாவது சாஸ்தாவிற்கு பூஜை கொடுத்து சாஸ்தா வந்து ஆடி பெரியநாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களையும் அவர் அழைப்பார். அனைவரும் வருவார்கள். அதனைத் தொடர்ந்து சாமியாட்டம் மிக சிறப்பாக நடைபெறும். அந்த வேளையிலே அங்கு கூடியிருக்கும் பக்தர்களுக்கு நல் அருள் வாக்குகளை அனைத்து தெய்வங்களும் கொடுப்பார்கள். அதே போல்தான் தற்போது சாமி ஆடிக்கொண்டிருந்த வெண்ணிமலை சாஸ்தா வெளியூரிலிருந்து வந்திருந்த சில பக்தர்களுக்கு தனது படைப்பில் இருந்த ஒரு வாழைத்தாரை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு அருள்வாக்கும் சொல்லி திருநீறு பூசி அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த கடைசி பாகத்தில் அம்மன் சாமி ஆடும் நபர், சுடலைமாட சுவாமி ஆடும் நபர் மற்றும் சாஸ்தா சாமி ஆடும் நபர் 3 பேர் மட்டுமே தற்போது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். காலன் சாமி ஆடிய நபர் ஏற்கனவே விடைபெற்று சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடும் நபர், அவர் அழைத்து வந்த தெய்வங்கள் அனைவரையும் அவரே வழி அனுப்பி வைப்பார். அந்த வீடியோவை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது சுடலைமாட சுவாமி அங்கிருந்த ஒருவருக்கு அருள் ஆசி கூறிவிட்டு சுடலைமாட சுவாமி பீடத்திற்கு முன்பாக நின்று வணங்கி கொண்டிருந்தார். அம்மன் சுவாமி மற்றும் சுடலைமாட சுவாமி என அனைவரையும் அவர் வணங்கி கொண்டிருந்தார். அம்மன் சாமி ஆடும் நபர் அங்கிருந்த பக்தர்களுக்கு திருநீறு கொடுத்து கொண்டிருந்தார். அதேபோல் வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடும் நபர் அங்கிருக்கும் ஒரு சிறுவனை கண்டுபிடித்து அவரை அழைத்தார். அவர் காதில் ஏதோ சொன்னார். அவருடைய பெற்றோர்களும் அங்கே இருந்தார்கள். அவர்களை மீண்டும் தனது பீடத்திற்கு முன்பே அழைத்து வந்தார் வெண்ணிமலை சாஸ்தா. இவர்களும் வெளியூரிலிருந்து வெண்ணிமலை சாஸ்தாவை தேடி வந்த பக்தர்கள். அவர்களை அழைத்து வந்துவிட்டு வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடும் நபர் சற்று நேரம் ஆவேசமாக சாமி ஆடினார். அதனைத் தொடர்ந்து பீடத்திற்கு முன்பாக வந்து ஏதோ கேட்பது போலவும் ஒரு சமிக்சை அவருக்கு கிடைத்தது போலவும் ஒரு சிரிப்பும் சிரித்துவிட்டு மீண்டும் அந்த பக்தர்களுக்கு திருநீர் பூசி அவர்களுக்கு அருள்வாக்கும் சொன்னார்கள். அவர்கள் கேட்டு வந்த அனைத்து வரங்களையும் கொடுத்துவிட்டு அதன் பிறகு அங்கிருந்த பூசாரி அழைத்து தனது படைப்பில் இருந்த தேங்காய், ஒரு முறி தேங்காய் மற்றும் வெற்றிலை, அதில் திருநீரும் வைத்து அந்த பக்தர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் வெண்ணிமலை சாஸ்தா. அம்மன் சாமி ஆடும் நபர் அவருக்கு உடுத்தியிருந்த பட்டாடையை கலத்திவிட்டு தற்போது அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். அனைத்து பக்தர்களுக்கும் திருநீர் வழங்கி திரும்பிய அம்மன் சாமி ஆடும் நபர் இனி அவரும் விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. சாஸ்தா சாமி ஆடும் நபர் திருநீரை எடுத்துக்கொண்டு 3 அம்மன் பீடத்திற்கும் சென்றார். அழைத்ததற்கு நீங்களும் வந்து விட்டீர்கள், வந்ததற்கு மிக்க நன்றி, இனி நீங்கள் சென்று வரலாம் என்பது போல் 3 பீடங்களுக்கும் சென்று திருநீரு வீசிவிட்டு வந்தார். அதேபோல் அம்மன் சாமி ஆடும் நபரும் 3 அம்மன் பீடத்திற்கும் சென்று திருநீறு வீசிவிட்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து சாஸ்தா சாமி ஆடும் நபர் வேதாளை பீடத்தை நோக்கி திருநீறு வீசிவிட்டு மீதமிருந்த திருநீரை கையில் வைத்துக் கொண்டிருந்தார். அம்மன் சாமி ஆடும் நபரின் நெற்றியில் திருநீறு பூசிய அடுத்த கணம் அம்மன் சாமி ஆடும் நபர் ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார். அம்மன் சாமி விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. அதேபோல் வெண்ணிமலை சாஸ்தாவும் மிக ஆவேசமாக ஆடிக்கொண்டிருக்க சுடலைமாட சுவாமி அம்மனுக்கு காவலாக நின்றார். அம்மன் சாமி தற்போது விடைபெற்று விட்டார். இனி சாஸ்தா பழி அனுப்ப வேண்டிய சுவாமி யார் என்றால் சுடலைமாட சுவாமி. சுடலைமாட சுவாமி
தற்போது அம்மன் சாமி ஆடும் நபரை பார்த்து கொண்டிருந்தார். சாஸ்தா சாமி ஆடும் நபர் தற்போது சென்று சுடலைமாட சுவாமி பீடத்தை நோக்கி திருநீறு வீசிவிட்டு சுடலைமாட சுவாமி ஆடும் நபருக்கும் திருநீறு பூசிவிட்டு அழைத்ததற்கு வந்ததற்கு நன்றி என்பது போல் ஒரு பாவனை செய்துவிட்டு தற்போது தண்ணீர் குடித்து கொண்டிருந்தார். சுடலைமாட சுவாமி ஆடிய நபரும் தனது கழுத்திலிருந்து ஒரு மாலையை எடுத்து வெளியூர் பக்தர்களுக்கு வழங்கினார். அவர்களுக்கு திருநீரும் கொடுத்து விட்டார். சாஸ்தா சாமியாடும் நபர் தலையில் குடத்திலிருந்து ஒரு குடம் தண்ணீரை தன் தலையில் ஊற்றி குளித்துவிட்டு மறுபடியும் வெண்ணிமலை சாஸ்தா பீடத்தை நோக்கி வந்தார். அங்கிருந்து தனக்குரிய அந்த கூர்வாளை கேட்டார். அதே நேரத்தில் சுடலைமாட சுவாமி ஆடும் நபர் தனது கழுத்தில் இருந்த மாலைகள் மற்றும் தான் அணிந்திருந்த அனைத்து பொருட்களையும் கழட்டி கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இனி சுடலைமாட சுவாமியும் விடைபெற வேண்டும். தற்போது வெண்ணிமலை சாஸ்தா அந்த கூர்வாளை கேட்டுக்கொண்டிருந்தார். அதனை எடுத்து கொடுத்ததும் அதனை தனது இடுப்பில் சொருகி கொண்டு அவரும் ஒரு ஆட்டம் ஆடுவார். வெண்ணிமலை சாஸ்தா தான் வாங்கிய அந்த கூர்வாளை தனது இடுப்பில் சொருகிவிட்டார். அதே நேரத்தில் சுடலைமாட சுவாமி ஆடும் நபர் பூசாரியை அழைத்து தனக்கு திருநீறு போட்டு விடும்படி கேட்டார். தற்போது சுடலைமாட சுவாமி விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. வெண்ணிமலை சாஸ்தாவும் தயாராக இருந்தார். அவருக்கு திருநீறு போட்டதும் அவர் கையில் ஒரு இளநீரை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து அவரை வழி அனுப்பி வைக்க அவருக்கு திருநீரை பூசிவிட்டார். சுடலைமாட சுவாமி போகும்போது, அதாவது அவரை வழி அனுப்பி வைக்கும்போது பக்தர்களின் குரவை சத்தத்தை அவரும் கேட்பார். அப்படித்தான் வெண்ணிமலை சாஸ்தாவும் சுடலைமாட சுவாமியும் பக்தர்களை குரவை போட செய்தார்கள். சுடலைமாட சுவாமி மிகவும் ஆவேசமாக ஆடுவார். அவர் வந்தவுடன் ஒரு ஆவேச ஆட்டம் ஆடுவார். அதேபோல் அவர் விடைபெறும் போதும் மிகவும் ஆவேசமாக ஆடுவார். அதைத்தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே 2 தீப்பந்தங்களையும் தனது கையில் பிடித்துவிட்டு ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார். தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆவேசமாக அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும் போதே சுடலைமாட சுவாமி விடைபெற்றார். சுடலைமாட சுவாமி ஆடிய நபருக்கு சாஸ்தா சாமி ஆடும் நபர் மறுபடியும் திருநீர் பூசி அவரது வாயிலும் சிறிது திருநீரை போட்டுவிட்டார். தற்போது வெண்ணிமலை சாஸ்தா சாமியாடும் நபர் பெருமாள் சுவாமி பீடத்திற்கு முன்பாக நின்று பெருமாள் சுவாமிக்கு போட்டிருந்த மாலையை கேட்டார். அதனை பூசாரி வந்து எடுத்து கொடுக்கும்போது வெண்ணிமலை சாஸ்தா அங்கு முழங்காலிட்டு மாலைக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த மாலை கிடைத்தவுடன் பெருமாள் சுவாமிக்கு நன்றி சொல்லும் விதமாக பெருமாள் சுவாமியை வணங்கிவிட்டு அவருக்கு பெருமாள் சுவாமி பீடத்தை நோக்கி திருநீறு வீசிவிட்டு அவர் வெண்ணிமலை சாஸ்தா பீடத்திற்கு சென்று வெண்ணிமலை சாஸ்தா சுவாமிக்கு போடப்பட்டிருந்த அந்த மாலையையும் வாங்கி தனது கழுத்தில் போட்டுக்கொண்டு ஆவேசமாக ஒரு ஆட்டம் ஆடி நம்மிடமிருந்து விடைபெறுவார். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் என்று கொடை விழா நடைபெறும். அது மட்டுமல்லாமல் பங்குனி உத்திர திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெறும். மேலும் கார்த்திகை மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜையும் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் நடைபெறும். பக்தர்கள் யாரேனும் நீங்கள் உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய கோவிலுக்கு வர வேண்டும் என்றால் எல்லா வாரங்களிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை பூஜை நடைபெறும். நீங்கள் கோவிலுக்கு வந்து செல்லலாம். தற்போது வெண்ணிமலை சாஸ்தா தன் கையில் இருந்த வாளையும் கொடுத்துவிட்டு கழுத்தில் இருந்த மாலையும் கலத்தி அப்படியே அங்கிருந்த ஒரு பெண் பக்தையிடம் அதை வழங்கினார். இனி ஒரு ஆட்டம் ஆவேசமாக ஆடுவார். இதோ வெண்ணிமலை சாஸ்தாவும் விடைபெறுகிறார்.
ஆவேசமாக ஆடிக்கொண்டே. அவர் எப்போதும் பக்தர்கள் அவர் கீழே விழாமல் பிடிக்க வேண்டும் என்று காத்திருந்தாலும் அது நடக்காது. அவர் அப்படியே வெண்ணிமலை சாஸ்தா பீடத்தை நோக்கி விழுவார். பக்தர்கள் அத்தனை பேரும் அவரை சுற்றி இருக்க அவர்களிடமிருந்து அவர் எப்படி விடைபெறுகிறார் என்று பாருங்கள். நன்றி.